ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டிசம் குழந்தைங்க திருப்பி திருப்பி ஒரே ஃபுட்டை சாப்பிட்றாங்களா, ஒரே ஸ்நாக்ஸை திருப்பி திருப்பி சாப்பிட்றாங்களா, அதுக்கப்புறம் வேறு எதுவும் புதுசாக ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்களா, அது என்ன காரணம், அப்புறம் நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போங்க. இது ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர் தான். ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா பர்டிகுலர் ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிடுவாங்க, எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் சாப்பிட மாட்டாங்க. இது என்னோடய பையனே நான் நிறைய நோட் பண்ணியிருக்கேன். ஸ்நாக்ஸில் பார்த்திங்கன்னா மிக்சர் மட்டும்தான் சாப்பிடுவான், அதுக்கப்புறம் வேறு எதுவுமே சாப்பிட மாட்டான். ஒரு சில பர்டிகுலர் ஃபுட் ஐட்டம், கேரட் ரைஸு, பீட்ரூட் ரைஸு, டொமேட்டோ ரைஸு, சாம்பார், பருப்பு சாம்பார் மட்டும், தக்காளி குழம்பு மட்டும், இது மட்டும்தான் சாப்பிடுவோம். இட்லினா தக்காளி குழம்பு தான் ஊற்றி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி மட்டும்தான் ஒரு பர்டிகுலர் ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க. காலையில் கேரட் ரைஸு, மத்தியானமும் கேரட் ரைஸு, நைட்டும் கேரட் ரைஸு. நான் அந்த ஃபுல் டே கேரட் ரைஸ் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. 1 வீக் மட்டுமே, இந்த 1 வீக் ஃபுல்லாக காலையில் மத்தியானம் நைட்டு 3 வேளையும் கேரட் ரைஸு. அப்புறம் அடுத்த 1 வீக் ஃபுல்லாக 3 வேளையும் தக்காளி சாப்பாடு, அடுத்த 1 வீக் ஃபுல்லாக 3 வேளையும் பீட்ரூட் சாப்பாடு, இப்படி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம குழந்தைங்க ஆட்டிசம் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஒரே பர்டிகுலர் ஃபுட்டை மட்டுமே திருப்பி 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 சாப்பிட்டே இருப்பாங்க, வேறு எதுவுமே புதுசாக ட்ரை பண்ண மாட்டாங்க. இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற குழந்தைங்களும் இப்படி தான் பண்ணுவாங்க. இந்த ஃபுட்டு, இது மட்டும்தான் ஃபுட்டு, இது மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அவங்க செட் பண்ணிக்குவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு சென்சரி இஷ்யூஸ் இருக்கும். ஸோ நிறைய சென்சரி இஷ்யூஸ் இருக்கிறதுனால, டேஸ்ட்டு சென்ஸ் ஹைப்போவோ இல்லை ஹைப்பராகவோ இருக்கிறதுனால, இந்த ஒரு பர்டிகுலர் ஃபுட் ஐட்டம்ஸை மட்டும் அவங்க திருப்பி திருப்பி விரும்பி விரும்பி சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு அது அமைஞ்சிருது. ஸோ நாம் இதை எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரீசன் சென்சரி இஷ்யூஸும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறதுனாலேயும் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் எதுவுமே பண்ணவே முடியாதுங்க. எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுறது தான் நல்லது. நீங்கள் எதுவுமே அதாவது அந்த குழந்தையுடைய ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணாத வரைக்கும், அவனுடைய டெய்லி ரொட்டீன் அது ஸ்பாயில் பண்ணாத வரைக்கும், அவனுடைய சோசியல் லைஃப்பை அது ஸ்பாயில் பண்ணாத வரைக்கும், அந்த குழந்தை அதுதான் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா நம்ம அதையே விட்டுறலாங்க. ஒரு ஆட்டிசம் குழந்தைய அப்படியே 100% மாற்றி அப்படியே வேறு குழந்தையா, நார்மல் குழந்தையா ஆக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அந்த குழந்தையுடைய புரிதலை இம்ப்ரூவ் பண்ணி, கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணி, பிஹேவியர்ஸை கம்மி பண்ணி, இந்த சொசைட்டியில் வாழ மட்டும்தான் நம்ம அந்த குழந்தைய ஹெல்ப் பண்ணணுமோ தவிர்த்து, அந்த குழந்தைய அப்படியே ஃபுல்லாக மாற்றி அப்படியே வேறு குழந்தைய மாற்றணுங்கிறது நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. அப்படி ட்ரை பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது, அதை நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியாது. இப்போ நம்மளுக்கே சில ஃபுட் ஐட்டம்ஸ் பிடிக்கும், சில ஃபுட் ஐட்டம்ஸ் பிடிக்காது. நம்மளுக்கே ஒரு சிலர் கேட்டிங்கன்னா, எனக்கு இதுதான் பிடிக்கும், இது எனக்கு பார்த்தாலே பிடிக்காது, சாப்பிடவே பிடிக்காது அப்படிம்பாங்க. ஸோ நம்மளுக்கே ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸே பிடிக்காத போது, அந்த குழந்தைங்கள மட்டும் நம்ம ஏன் சாப்பிட்ணும், நீ எல்லாமே சாப்பிட்ணும், எல்லாமே சாப்பிட்ணுன்ட்டு ஏன் நம்ம அவங்கள கட்டாயப்படுத்தணும்? ஸோ அந்த மாதிரி நீங்கள் கட்டாயப்படுத்தாமல் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை அப்படியே விட்டுருங்க. சில விஷயங்களை நம்ம ஆட்டிசத்தில் மாற்ற முடியாது. அப்படி மாற்ற முடியாத ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் தான். நீங்கள் எல்லாத்தையும் கொடுங்க, உங்கள் குழந்த கொஞ்சம் கொஞ்சமாகவே மாறுவாங்க. சென்சரி இஷ்யூஸ்லாம் குறைய 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 சென்சரி இஷ்யூஸ்லாம் ரெகுலேட் ஆகும். ஸோ அதெல்லாம் ரெகுலேட் ஆக அவங்களே புதிய புதிய டேஸ்ட்லாம் எடுத்து வாயில் வச்சு பார்ப்பாங்க, அதை சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா சாப்பிடுவாங்க. நாளாக அவங்க எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு 2 இயர்ஸு 3 இயர்ஸு 4 இயர்ஸில் போட்டு நீங்கள் ரொம்ப இந்த ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த குழந்தைய கட்டாயப்படுத்தாதீங்க. அதுக்கு பதிலாக அவங்க ஸ்கில் டெவலப்லேயும் பிஹேவியர்ஸ் கண்ட்ரோல்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள்.
பாருங்கள். ஸோ ரொம்ப நம்ம அந்த குழந்தைய மாற்ற வேண்டியதில்லை. அவங்களுடைய சென்சரி இஷ்யூஸ்லாம் ரெகுலேட் ஆக பார்த்திங்கன்னா எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் ட்ரை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்லாம் பிரணீத் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் சாப்பிடுவான். இப்போயும் அப்படி தான் சாப்பிடுவான். ஆனால் இப்போ எல்லா ஃபுட் ஐட்டத்தையும் அவன் வந்து டேஸ்ட் பண்ணுறான். ஸோ பார்த்தா இது வந்து ஒரு ஃபுட் ஐட்டம், இது சாப்பிட்றதுன்னு அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் நம்ம அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வரணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும். ஸோ டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதையோட கண்டினியூ பண்ணிக்கும். இல்லை அதுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். பிடிக்காமல் ஸ்கிப் பண்ணிடுச்சுன்னா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அதுவே பிடிச்சிருச்சு சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், அதுவே கொடுங்க. ஸோ அவங்களோட ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணல அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை மாற்ற முயற்சி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸு. அது மட்டும் இல்லாமல் கொடுங்க. அதுவே போக 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 எல்லா விஷயங்களும் மாறும். ரொம்ப நீங்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் மாற்ற ட்ரை பண்ண வேண்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.